தூய சக்தி ஆட்சிக்கு தூய கூட்டு கலப்பை, காப்பியும் டீயும் கலந்தா, சாம்பாரும் கருவாட்டு கலமும் கலந்தா, இப்படி எல்லாம் கலப்படத்துல போட்டு சுண்ட கஞ்சியெல்லாம் சேர்த்து ஊற்றி எப்படி ஒரு குழப்படியா ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அதுக்கு பிறகு இந்த ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு ஆய்வுல கலக்கிறார் அப்படின்ற ஒரு பேரை எடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் கலக்கிறாருன்னு சொல்றாங்க, என்னத்தை கலக்கிறாருன்னு சொல்லுங்க. கலக்க போவது யாரு அதுதான் தெரியும் எனக்கு. இவர் எதை கலக்கிறார்? 9,000 கோடி சொத்து மீட்டரை ஆக்கிரமிக்க விட்டது யாரு சார்? லட்டுனா உங்களுக்கு, மற்ற தவறுனா யாரு பொறுப்பாளி? கோயில்களை நிர்வகிப்பதில் திமுக ஆட்சி நல்லா பண்ணாங்க, இல்லை தாவேக ஆட்சி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேப்பங்காயில எது இனிக்குதுன்னு எப்படி கேட்பியா? இப்போ 2 ஆட்சியுமே ஒரே மாதிரி தான் சொல்றீங்க. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். எங்க கோயில் சொத்து வளர்த்தப்புற அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு நடக்கக்கூடிய திருச்சபை மாடல் ஆட்சி திருக்கோயில் சொத்தை அழிக்கிறது. விஜயோட ஆட்சி திருச்சபை மாடல் சொல்லிட்டு அப்புறம் என்ன? MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கோயில்களை நிர்வகிப்பதில் திமுக ஆட்சி நல்லா பண்ணாங்க, இல்லை தாவேக ஆட்சி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேப்பங்காயில எது இனிக்குதுன்னு எப்படி கேட்பியா? பாவக்காயில எப்படி இனிப்பு இருக்குன்னு எப்படி கேட்பியா? இனிப்பு இருக்கா? அதாவது இல்லை இல்ல 2 ஆட்சியுமே ஒரே மாதிரி தான் சொல்றீங்க. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். ஆட்சி மாறியது, காட்சி மாறல. ஆனா திமுக ஆட்சியில சேகர் பாபு ஐயா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லியிருக்காரு, 50 ஆண்டுகளில் செய்ய முடியாத பணியை நாங்க 5 வருஷத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 9,000 கோடி மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்காரு. சேகர் பாபு ஐயா 9,000 கோடி மதிப்புடைய சொத்துக்களை மீட்டு கொடுத்தாருன்னு சொல்றது அவருடைய திராவிட மாடலுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பது, பதவியை தக்க வச்சதுக்கு. 9,000 கோடி சொத்து ஆட்டைய போடுறதுக்கு அனுமதிச்ச அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்த? நான் கடந்த திமுக ஆட்சியில உத்தமநாச்சியம்மன் திருக்கோயில் சொத்து ஒரு தட்டுன்னு வில்லேஜ் சந்தை மதிப்பு 7 கோடி, 1,02,000 ரூபாய்க்கு வித்து 1,05,000 ரூபாய்க்கு வித்தான். அந்த கோயில் பூசாரி போலி ஆவணத்தை போட்டு உருவாக்குனாங்க. கலெக்டர் காலில் விழுந்து நீதிமன்றத்தை நாடி அந்த பத்திரத்தை ரத்து செஞ்சு சாமி பேர்ல வச்சான். இதே மூர்த்தி தான் பத்திரப்பதிவு அமைச்சர். யோக்கியமா அந்த துறை? நீ எங்க மீட்ட? அரசாங்கம் மீட்டுது. 9,000 கோடி சொத்து மீட்டரை ஆக்கிரமிக்க விட்டது யாரு சார்? லட்டுனா உங்களுக்கு, மற்ற தவறுனா யாரு பொறுப்பாளி? இன்னைக்கு நான் சொல்றேன், கோயில் சொத்துக்கள், நான் திண்டுக்கல் மாவட்டத்தை மட்டும் பேசுறேன், பல சர்வே நம்பர், சுமார் ஒரு 1000 சர்வே நம்பர் இருக்குங்க. அதுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு ரெவென்யூ துறை தாமதிக்குது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த அறநிலைத்துறையில கிட்டத்தட்ட ஒரு சட்டம் படிச்சவங்க அதிகாரிகளை வரணும்னு இருக்கு. அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணி எனி டிகிரி நீ வரலாம், எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இதுல எடுக்க போறாங்க. போட்டு இன்னொரு வருவாய்த்துறையாக மாற்றுவதற்கு இந்த ஹெச்ஆர்என்சி முயற்சிக்குது. 1. 2வது, கோயில் நீங்க பணி செய்யக்கூடியது அறநிலையத்துறை, இந்து கோயில். இந்து கோயில்ல இந்து சமயம் சம்பந்தமான புத்தகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சு அதற்குரிய உங்களுக்கு கொஞ்சம் புரிதல், அறிவு வரணும். இப்ப அந்த புத்தகம்லாம் நீங்க படிக்க வேணாம்னாச்சு. அப்படி ஒரு கேள்வியே உங்களுக்கு கிடையாது. நீங்க ஆஃபீஸுக்கு நீங்க இப்போ போறது மாதிரி கோயில் சம்பந்தமா, இந்து மதம் சம்பந்தமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி இப்போ கிளப்புறாங்க. இந்த நீதித்துறையில இந்த ஹெச்ஆர்என்சில செய்யறாங்க. இந்த மாற்றம் எதுக்குன்னா கோயில் சொத்துக்களை பூரா மீறுறதுக்கு. இப்போ சகோதரர் ரமேஷ் நீதிமன்றத்தை மதிக்கணும்னு சொன்னார்ல, இப்போ கரூர்ல இனாம் லேண்டு இஷ்யூ ஓடுதுங்க. இனாம் இந்த பூக்கொற்றவங்களுக்கு, இந்த கோயிலுக்கு இந்த பணி செய்யறவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தது, கோயில் சார்ந்த பணி செய்வர்கள் கொடுத்தது. அந்த சொத்துக்களை இவங்க இப்போ விவசாயிகள் பெயர்ல சில போலி சங்கங்கள் அந்த சொத்துக்கள் எல்லாம் பட்டாவட்டு இனாம் லேண்ட் என்பது கோவிலுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி பதவிக்கு 60-70 நாள்ல இவர் சொல்றாரு. யாரு? மந்திரி ரமேஷ். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, முற்று பெறல, முடிவு பெறல, தீர்ப்பு வரல. இனாம் லேண்ட் என்பது வேறு, கோயில் நிலம் என்பது வேறு. அப்படியே பூத கண்ணாடி வச்சு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாரு இவர். யாருங்க? எங்க மந்திரி ரமேஷ். குமரகுருபரன் தான் பத்திரப்பதிவுத்துறைக்கு முன்னாடி ஆணையரா இருந்தார், ஹெச்ஆர்என்சிக்கு ஆணையரா இருந்தார். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த IAS அதிகாரிகளை இப்ப நிர்வகிக்கிறதுக்கு திருச்சியில ஒருத்தரை போடுறாங்க, மெட்ராஸ்ல ஒருத்தரை போடுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, 3000 ஏக்கர் சம்பந்தப்பட்ட சொத்து விவகாரம் கரூர்ல ஓடுது. ஜோதிமணியை மாரியாத்தான்ட்டான் எங்க ஆளு, மதுரை கரூர்காரங்க. மந்திரிக்கு ரமேஷுக்கு நன்றி, ஜோசப் விசய்க்கு நன்றி,
3000 ஏக்கர் இனாம் சொத்தை எங்களுக்கு கொடுத்த புதிய ஆட்சி, தூய ஆட்சி. கட்சி மாதிரி யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர். பதவிக்காக ஓடுனாங்கல்ல, குட்கா பாஸ்கர். அது குட்கா வேற, இன்னொரு பாஸ்கர். 2 விஜயபாஸ்கர்ஸ். இந்த ஜெமினி பிரதர்ஸ் மாதிரி 2 ஊழல் கேஸ் பெண்டிங். அந்த நபர்களுக்கு போறாங்க. அவர் முதலமைச்சர் போன உடனே இந்த மாதிரி விவசாயிகளுடைய நலன் பிறக்க, எங்க வம்சமெல்லாம் தலைக்க, தலைமுறை சொல்லும் உங்கள் பெயர், 3 ஏக்கரை கொடு சொன்ன உடனே அடுத்த நாள் இஷ்யூ ஆகுதுங்க. நான் என்ன கேட்குறேன், யார் வீட்டு சொத்தை யார் கொடுக்கறது? நிச்சயமா அரசாங்க புறம்போக்கு இடத்துல நீங்க போய் ஒரு வீடு கட்ட முடியுமா? முடியாது, இடிச்சிருவான்ல. நிச்சயமா. நான் 3000 ஏக்கர் எங்க மன்னவர்கள் முன்னவர்கள் கோவிலுக்கு எழுதி வச்ச சொத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மந்திரி ரமேஷ் வந்து இனாம் லேண்ட் வந்து கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொன்னாரு? எந்த ஆய்வுல சொன்னாரு? நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது ஒரு முறையான ஒரு அமைச்சர் சொல்லலாமா? நான் என்ன கேட்கிறேன், நீ 3000 ஏக்கர் நிலத்தை கொடுங்க, அரசாங்க புறம்போக்கு இடத்தை கொடுங்க. தரமாட்டாங்க. ஏன் சார்? அரசாங்க சொத்து இல்ல அது. அப்ப இது கோயில் சொத்து எடுத்தா கோயில் சொத்து வழிப்ப கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு வடப்பையலா? நீதிமன்றத்துல நான் போட்ட வழக்கில் சொல்லிருக்கிறேன். ஒவ்வொரு கோவிலுக்குமான உரிமையாளர் யாருன்னா டெய்டி, அந்தந்த கோவில் மூலவர். அந்த மூலவருடைய சொத்துக்களை எடுத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு சட்டத்துல அனுமதி கிடையாது. சட்டத்துல அனுமதி கிடையாது. சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அந்த கோவிலை நிர்வாகம் பண்றது இது என்ன அரசு? தமிழ்நாடு அரசு. பொதுவா தமிழ்நாடு அரசு ஒரு மத சார்பு அற்ற அரசு. அப்புறம் எதுக்கு இந்து கோயிலை மட்டும் நீ கையில வச்சிருக்க? இந்து சமய அறநிலைத்துறைன்னு வச்சிருக்கீங்கல்ல, மத சார்பற்ற அரசு. முஸ்லிம் சமய அறநிலைத்துறை இருக்கா? ஏன்னா இந்து கோயில் சொத்துக்கள் தான் அதிகமா இருக்கு, இந்து கோயில் தான் வருமானம் அதிகமா வருது. மசூதி சொத்து இருக்கு. ஏன் ஐசஸ்ல மசூதி இல்லையா? இங்க பெரியமேட்டுல மசூதி இல்லையா? ஏன் சாந்தம் சர்ச் இல்லையா? நம்ம வெப்பேரியில இருக்கக்கூடிய கமிஷாஸ் பக்கத்துல கிறிஸ்தவ சர்ச் இல்லையா? சர்ச்சுகளின் சொத்து கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு மேல இருக்கு. அந்த சொத்துக்களை எடுத்து கொஞ்சம் பட்டாக்கட்டா போட்டு கொடுங்களேன். வக்ஃபு இடத்தை கொடுத்து கொஞ்சம் பட்டாக்கட்டா போட்டு கொடுங்களேன் நிலமற்ற விவசாயிகளுக்கு. யாரு சொத்தை யார் எடுக்கிறது? நீங்க மந்திரி இனாம் லேண்டு வேற, கோயில் லேண்டு வேற. கோயில் லேண்ட பூரா நீங்க எடுத்துட்டீங்க, இனாம் லேண்ட பூரா நீங்க குடிப்பீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யுங்க பேர்ல பதவிக்காக, நல்ல வேளை அந்த கரூர் இடைத்தேர்தல் வரும்னு நினைச்சு நீதிமன்றம் தலையிட்டு இடைத்தேர்தல் இல்லைன்றுச்சு. பூரா ஓட்டு நாடக அரசியல் சார். நான் விஜயை மதிக்கக்கூடிய மனிதன் தான். அவரை நடிகராக பார்க்குறேன், ஒரு தலைவராக பார்க்குறேன், நல்ல மனிதராக பார்க்குறேன். ஆனால் என்னைக்கு தீய சக்தி தூய சக்தின்னு பேசிட்டு தீய சக்தி துணையோடு வென்றவர்களை தூய சக்தி ஆட்சிக்கு தூய கூட்டு கலப்பை, காப்பியும் தீயும் கலந்தா, சாம்பாரும் கருவாட்டு களமும் கலந்தா, இப்படியெல்லாம் கலப்படத்தில் போட்டு சுண்டக்கஞ்சியெல்லாம் சேர்த்து ஊற்றி எப்படி ஒரு குழப்படியா ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அதுக்கு பிறகு இந்த ஆட்சி. சர்ச்சு சொத்தை உங்களால் கொடுக்க முடியாது, மசூதி சொத்தை வக்ஃபு சொத்தை கொடுக்க முடியாது. இந்து கோவில் சொத்துக்களை மட்டும் எடுத்து அனைவருக்கும் கொடுப்போம்னு சொன்னா கோவில் சொத்துக்களை அழிப்பதற்கு இனாம் லேண்டுங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு 13 லட்சம் ஏக்கரை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு, எங்க கோயில் சொத்து வளர்த்தப்புற அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு நடக்கக்கூடிய திருச்சபை மாடல் ஆட்சி திருக்கோயில் சொத்தை அழிக்கிறது. விஜயோட ஆட்சி திருச்சபை மாடல் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? நீங்க தானே சொல்றீங்க மதம். ஜோசப் விஜய் நீங்க தானே சொன்னீங்க. மரிய வில்சன் சொன்னது நான் சொல்றேன். ஏன் இதே சபனா இருந்தா நான் சொல்றேன். பைபிள் படிக்கிறீங்க, கிறிஸ்தவன் சொல்லிக்கிறீங்க, திருச்சபையை பத்தி பேசுறீங்க. ஏன் இதெல்லாம் குற்றம் உங்களுக்கு? இல்ல திருக்கோயில் ஆட்சின்னு சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். இது யாருடைய ஆட்சி? எல்லாம் லயல ஆட்சி நடக்குது. காலம் அப்படியே ஓடாது, காலச்சக்கரம் சொல்லணும் சார். எங்களை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் விதைச்சுக்கிட்டே இருக்கோம். விதைச்சது நான் பார்க்கறனோ இல்லையோ அதுக்கான அறுவடையை என் பேரன் பேத்தி பார்க்கும். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு நிச்சயம் உப்பு தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இந்த இவ்வளவு பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அரசு செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தனிநபரா பண்ணிட்டு இருக்கோம். ₹1 ஜெராக்ஸ்னால நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் நான் சங்க ஊதிக்கிட்டே இருப்பேன். விடியும் போது விடியும், அது நிச்சயமா முடியும். ஆனால் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டு வந்துடுவாங்க, எங்கள் அரசு இப்படி செய்தது. டேய், தப்பு செஞ்சவங்க 4 வேளை ஜெயிலில் போடுங்கடப்பா, தூக்கில் போடு. கோயில் சொத்துல கை வச்சான்னா தூக்கில் போடு, வழக்கு பதிவு செய்ய. தண்டனைகள் கடுமையாக இருக்கின்றவர் தான் குற்றங்கள் குறையும். இது எல்லா பக்கமும் தப்பு இருக்குங்க. இந்த அரசாங்கம் செய்யும் நம்புறேன். நம்பலன்னா நான் என் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். புதிய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு ஆய்வில் கலக்கிறார் அப்படின்ற ஒரு பேரை எடுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பொதுவாக இன்ஸ்டாகிராமில் நான் இல்லை, நான் ட்விட்டரில் இருக்கேன். ஆனால் ட்விட்டர் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை.
முடிஞ்சா நான் ஃபேஸ்புக் தான் போடுவேன். அவர் கலக்குறாருன்னு சொல்றாங்க, என்னத்தை கலக்குறாருன்னு சொல்லுங்க. கலக்க போவது யாரு அதுதான் தெரியும் எனக்கு. இவர் எதை கலக்குறாரு? கோயில் பணியில வந்து என்ன தவறுகள் நடக்குதோ அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு, பிளஸ் ஆய்வுல வந்து நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு எங்க பேர் சார் எடுத்திருக்காரு. கண்டுபிடிக்கிறாரு? கண்டுபிடிக்க ரைட்டு. அங்க போனாரு, முறுக்கு சீடை அதிரசம் பார்த்தாரு. இந்த சொத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, எங்க வந்து பார்த்தாரு? இது இப்போ ரீசெண்டா கூட இந்த கோயம்புத்தூர் கோணி மாரியம்மன் கோயிலோ ஏதோ ஒரு கோயில கோணியம்மன் கோயில் கதை, ஐயோ அதை நான் சொல்றேனுங்க. ஒரு 9 பேர் வந்து டிஸ்மிஸ் பண்றேன், நான் சொல்றேன் அந்த கதையை. ஒரு மனிதர் கடந்த மாசம் 20ஆம் தேதி எனக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி கோணியம்மன் கோவில்ல அங்க வந்து உண்டியல் திருடிட்டாங்க அப்படின்னு. என்னடா உண்டியல் திருடிட்டாங்கன்னு சொல்ற? ஆதாரம் வேணும்ல. இப்ப நான் ஆதாரம்லாம் பேசுறேன், என்ன பிடிப்பீங்க நீங்க கேட்பீங்கல்ல. நான் சொல்றேன், ஐயா இந்த மாதிரி இல்லைன்னா இந்த இடத்துல நடந்துச்சு, கோணியம்மன் கோயில்ல கலையரங்கத்துக்கு பின்னாடி உண்டியலை திருடிட்டாங்க, அங்கதான் நடந்துச்சு, கேமரா இருக்கான்னு இருக்கு, ஆனா அந்த இடத்துல இல்லைன்னா. அப்ப என் நண்பர் கோயம்புத்தூர்ல ஜலேந்திரன் ஒரு நண்பர் இருக்காரு, அவர் ஒரு இந்து அமைப்புடைய தலைவர். அவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி இப்படி ஒரு செய்தி சொல்றாங்க, சொல்றவர் வந்து விஸ்வா மாதிரி ஒரு உண்மையான நம்பிக்கையான மனிதர், ஆதாரம் சொல்ல மாட்டாருன்னு சொன்ன உடனே, ஆனா நான் அந்த ஒரு அறநிலைத்துறை அதிகாரி ஒருத்தர் கூட தான் இருக்கிறேன், நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லி அவர் உடனே நான் ஃபோன் பண்ற நேரத்துல சொல்றாரு. அந்த அதிகாரிகிட்ட கேட்டா அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னேன், அண்ணே இந்த நாளைக்கு டெலிட் ஆயிரும், இந்த கோணியம்மன் கோயில் வீடியோ வந்து நாளைக்கு டெலிட் ஆயிரும், 4 நாளைக்கு ஒரு முறை டெலிட் ஆகிற மாதிரி அங்க சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அது நாளைக்கு டெலிட் ஆயிரும். அந்த மனிதர் சொன்னவன் சரியான மனிதர், அதனால வந்து இப்போதைக்கு வீடியோவை சேவ் பண்ணணும், அந்த வீடியோவை ஆய்வு செய்ய சொல்லு, உறுதியா இதுல வந்து திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டான். அது என்னமோ இரவினர்களால கோணியாத்தா உயிரோட இருக்கிறாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். கோணியாத்தா உயிரோட இருக்கா அப்படிங்கிறது போனா ஆய்வு பண்ணா உண்மை. இதுல யாரெல்லாம் அக்யூஸ்ட் தெரியுமா? அந்த சிசிடிவி ஆப்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிஷியன், கோயிலுடைய ஈஓ, அப்புறம் அந்த உண்டியலுக்குன்னு ஆய்வர் இருப்பான், ஹெச்ஆர்என்சில இன்ஸ்பெக்டர், அவன் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட், 2 பூசாரி, 2 ஸ்டாஃப், ஒரு ஏசி, இத்தனை வரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நான் அகந்தியா சொல்லல, நான் சத்தியமா அத்தனை உண்மை. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு போறோம், அப்புறம் சஸ்பெண்ட் பண்றீங்க. ஆடி முடிஞ்சு 5ஆம் நாள் கோழி அடிச்சு கும்பிட்டு காணான்னு எங்க ஊர்ல பழமொழி உண்டு. நீ விஜிலண்டா பார்க்க வேண்டிய ஆளு சார். நியாயமா நாங்கெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? மதவாதி. ஐயோ, பகுத்தறிவோட சிந்திக்காத ஆட்கள். ஏன்னா இவர் வந்து ஷூ போட்டுட்டு மேலே ஏறுவார், ஸ்ரீரங்கம் கோவத்தெல்லாம் ஏறுவார். யாரு? மந்திரி தம்பி ரமேஷ். கேட்டா ஆணி குத்திரும், முள்ளு குத்திரும், கல்லு குத்திரும், முள்ளும் கல்லும். ஆணி இருக்க இடத்துக்கு ஒரு மந்திரி எதுக்கு போறாரு? எங்க அண்ணன் ஜோசப் விஜய் மெட்ரோ ஆய்வு பண்ண வந்தாருல 10 நாளைக்கு முன்னாடி. அவர் கல்லு முள்ளு இருக்க இடத்துல முதலமைச்சர் வர்றாருன்னா நீட்டா கிளீன் பண்ணாங்கல்ல. நீ மந்திரி அது மாதிரி போனா ஆணி குத்தாம, முள்ளு குத்தாம, கல்லு குத்தாம, புல்லு குத்தாம ஷூ எல்லாம் கழட்டி விட்டு போயிருக்கலாம்ல. ரங்கம் கோபத்துல ஷோவோட ஏறுவீங்களா? சொல்லுங்க சார். ஒரு மந்திரி முன்னுதாரணமா இருக்கலாமா, கூடாதா? நிச்சயமா இருக்கும். இப்ப தவறா இது பண்ணிட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிறார், விளக்கத்தை கொடுக்குறாரு. அவன் என்ன விளக்கம்? பகுத்தறிவு இல்லையா எங்களுக்கெல்லாம்? இவர் பிறக்கும் போதே காலையில காக்கல பகுத்தறிவு, மதியம் அரைக்கல பகுத்தறிவு சாப்பிட்ற. இறைவனை விட நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சாமி. நிச்சயமா இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு விரோதமா இந்த அரசு கொடுத்த அந்த அதிகார மயக்கத்துல நீ ஆடக்கூடாது, ஆண்டவனுக்கு எதிராக பேசக்கூடாது சாமி. நல்லா இல்லை. அதனால எனக்கு கோபமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவரு கலக்கிக்கிட்டே இருக்கட்டும், அவர் எதை வேணாலும் கலக்கட்டும். எங்களுக்கு நிலத்தை வித்தவனா, இந்த நிலத்தை பிடிச்ச அக்யூஸ்ட நீ பிடிச்சி ஒரு கம்ப்ளைண்ட் இது நாள் வரைக்கும் கொடுக்கலைங்க. நான் சொல்றேன், இந்த கோயிலுக்கு, காடிக்கம்பு பெருமாள் கோயிலுக்கு இது நாள் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேற என்னத்தை கலக்குறாரு? எதை சார் கலக்குனாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் கோயில வந்து ஆய்வு பண்றதுல வந்து கலக்குறாரு, சிறப்பா செயல்படுறாரு. முந்தைய திமுக ஆட்சியை விட இவர் ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. இதை விட அண்ணன் சேகர் பாபு எல்லா ஊரா போனாரு, கோயில்களா போனாரு, சூரசம்ஹாரத்துக்குலாம் வந்தாரு, வேலெல்லாம் பிடிச்சாரு, பழனி கோயில் கருவறைக்குள்ள அத்தனை பயிலையும் உள்ள விட்டாரு. பழனி கோயில் கும்பாபிஷேக சமயத்துல கண்ணீர் விட்டு அழுதேன், இந்த பாவி இப்படி பண்றானே அப்படின்னு. ஒரு மந்திரி, ஆமா, கோயில் கருவறைக்குள்ள பள்ளியாண்டம் சன்னதிக்குள்ள இவன் வேண்டப்பட்டவனெல்லாம் உள்ள விட்டாங்க சார். சேகர் பாபு முகூர்த்தம் குறித்தது தவறு, மார்கழி மாசம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் குறித்தது தவறு, முதலமைச்சர் வந்து உடல்நிலை சீர்கேடும் நான் சொன்னேன், சில மந்திரிகள் ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொன்னேன், அதான் நடந்துச்சு சார். ஒரு பொறுப்பு பதவி என்பது இறைவன் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. ஆணவம் இல்லாம, அதிகார திமிர் இல்லாம, அன்பனுக்கு அன்பனா, வைணவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றேன், தாசன் தாசானு தாசன்மா, அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கோடு இந்த மந்திரி போகலைன்னா அதுக்கு மேல நான் சொல்ல விரும்புகிறேன்.
இந்த பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய தங்கங்களை உருக்கி முதலீடு செய்யக்கூடிய திட்டத்துல வந்து முறைகேடுகள் நடைபெற்றதா நீங்க நினைக்கிறீங்களா? அது என்னமோ எங்க அண்ணன் சேகர் பாபு கடந்த ஆட்சியில தங்கத்தை பூரா வச்சிருந்தா ஏதாவது ஆயிப்போருன்னு சொல்லி உருக்கி வெள்ளி உருகும் தங்கம் கருகும் அப்படின்னு சொல்லி உருக்கி டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்த நகை நட்டு விலை உயர்ந்த அந்த வைர வைடூரிய நகைகள்லாம் என்னாச்சுன்னு தெரியாது. கடந்த திமுக ஆட்சியில ஆட்சிக்கு வந்தபோது 5 ஆண்டுகளில் எவ்வளவு பணம் கோவில்களில் இருப்பாக இருந்தது. அதன் பின்னர் திட்டங்கள் கட்டடங்கள் கட்டுகிறோம், கமிஷனை வெட்டுகிறோம் அடிப்படையில எவ்வளவு எடுத்து செலவு பண்ணுங்கிற விவரமும் இது வரைக்கும் தெரியாது. வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். சில பேருக்கு அது கொள்ளை அறிக்கை வெளியிடணும் சில பேருக்கு காதல விழுது. இதுல கடந்த ஆட்சியில வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்ச டிஆர்பி ராஜா போன்றவர்கள்லாம் செஞ்சாங்க. இந்த அரசாங்கம் புதுசாக வந்த தூய அரசு, என் சகோதரன் ரமேஷ் அமைச்சர் அறநிலையத்துறையில் நடந்த ஊழல்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? பழனியில் 5 ஆண்டுகளில் அனைத்து வணிகமாகத்தான் இருந்தது என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் வெளியிடாதது ஏன்? 2வது செல்போன் விவகாரம். இப்ப பாத்தீங்கன்னா செல்போன் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் கொண்டு போக கூடாது? உடனே அரசுக்கு எதிராக பேசுகிறார். அதெல்லாம் கிடையாது. செல்போன் ஏன் கொண்டு போக கூடாதுன்னா எல்லாத்துக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்டோட போறானுவோம். பழனி கோயில்ல செல்போன் கொண்டு போக கூடாது, தடை. 4 பாதை இருக்கு. செல்போன் மலை உச்சியில இருக்காரு எங்க பழனி ஆண்டவன். திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் முதல்ல ஆர்டர் போட்டாங்க, எல்லா கோவிலும் அமுல்படுத்துன்னு சொல்லி. இதே குமரகுருபரம் தான் ஜீவோ போட்டது. பழனி கோயில்ல இப்போ ஒருத்தர் செல்ஃபி இதை வீடியோ எடுத்துட்டாரு, உடனே தடை. ராமேஸ்வரம் கோயில்ல ரீல்ஸ் எடுத்துட்டாங்கோ, தடை. தப்பு செய்யறவனை தண்டிப்பியா? இன்னைக்கு செல்போன் என்பது அவசியம், கம்யூனிகேஷனுக்கு உகந்தது. நிச்சயமா எல்லாம் டிஜிட்டல் பண்றீங்க. பஞ்சாமிரத கடை மேல வச்சிருக்க, படக்கடை மேல வச்சிருக்க, என்னங்க சாப்பிட்றதுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்ப நான் செல்போன் இல்லாம என்னை வந்து அந்நியப்படுத்துறீங்க. நான் கடந்த ஆட்சியில இதே ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்து இருக்கும்போது மலை உச்சியில செல்போன் பாதுகாப்பு மையம், இந்த டிபாசிட் கவுண்டர் வைங்கன்னு சொன்னேன். எனக்கு என்ன பதில் கொடுத்துருக்காரு தெரியுமா? மலையில் வைப்பதற்கு இடமில்லை. ஆனால் போட்டோ எடுக்கிறவன் 100 ரூபா 150 ரூபா 50 ரூபா 30 ரூபான்னு போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுக்கறவனுக்கு இடம் இருக்கு, அரங்காவோட தீர்மானம் இல்லாம. அப்ப நீ கோவில் தளத்தை வியாபார தளமா பாக்குற. நான் இந்த செலிபிரிட்டி சினிமாக்காரி எல்லாம் போய் நான் தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. என்ன மந்திரி சொல்றாரு? திரைப்பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் அமைச்சரவை தொடர செய்ய வேண்டும், அமைச்சர் அலுவலகத்தை. அங்கிருந்து குறிப்புகள் வரும். சட்டத்துல என்ன சொல்லுது? பக்தர்கள் அனைவரும் இறைவனுக்கு முன்னால் சமம். ஆமா, ஏன் உங்களுக்கு சினிமாக்காரங்களும் நடிகைகளும் தொழிலதிபர்கள் மட்டும்தான் மந்திரியை தொடர்பு செய்யணுமா? ஏழப்பட்ட சனபுரம் காத்து கிடக்கணும் பண்ணாங்க. நீ கேரளாவில் நடைபெற இருக்குல்ல, அது மாதிரி கூட்டு போங்க. பழனி கோயில்ல பாதுகாப்பு மையம், டெபாசிட் கவுண்டர் ஒன்று வைங்க. அதெல்லாம் இவர் கேட்கறது, நாங்க என்ன வைக்கிறது? இதுல ஈகோ இந்த மாரிமுத்துக்கு, ஜேசி இப்ப கூடுதல் ஆணையரா இருக்கு மனிதருக்கு. கோயில் மேல வணிகத்தலமா இருக்கக்கூடியதை பூரா கடையை கழிவுன்னு நான் கேஸுக்கு போறேன். மலை உச்சியில ஒரு 6000 பேர் நிக்கலாம், அவ்வளவுதான் அந்த அளவு. அங்க நீ பழக்கடை வைக்கிற, பிரசாத கடை வைக்கிற, அப்புறம் அங்க ஆபீஸ் வைக்கிற, இத்தனை லொஸ்க்குன்னு வைக்கிறியே. ஒரு செல்போனுக்கு ஒரு 1000 செல்போன் வைக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் வச்சா என்ன குறைச்சா உனக்கு? சரி, செல்போன் தடை பண்ணிடுவோம் சார், தடை பண்ணிடுவோம். எந்த கோயிலையும் போட்டோ எடுக்கக்கூடாது, கான்ட்ராக்ட் விடக்கூடாது. சரி, பக்தர்கள் கொண்டு போனா உங்களுக்கு சட்டவிரோதம். அதிகாரி செல்போன் கொண்டு போலாமா? இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தானே இருக்காங்க. அங்க பூசை பண்ணக்கூடிய ஐயருக்கு, சிவனடியாரு கொண்டு செல்போன் கொண்டு போலாமா? தனியார் செக்யூரிட்டி செல்போன் கொண்டு போலாமா? இன்னைக்கு வரைக்கும் நடந்து. அப்ப அதிகாரி செல்போன் வச்சுக்கலாம், பூசை பண்றவங்க வச்சுக்கலாம், தனியார் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். நீங்களும் நானும் வச்சா சட்டவிரோதம். இது எந்த சட்டத்துல இருக்கு? பகுத்தறிவோடு யோசிங்க மந்திரி, பகுத்தறிவு யோசிங்க. பழனி மலையில பாதுகாப்பு மையம், செல்போன் கவுண்டர் வைக்கணும். செல்போனுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னா அந்த இடத்துல நீங்க பர்டிகுலர் இடத்துல ஏர்போர்ட்ல எங்க ஒரு மெட்ரோல செக் பண்ணி நம்மளை அனுப்புறாங்கல்ல, மெட்ரோல. இந்த மெட்ரோல செய்யக்கூடிய சிஸ்டத்தை ஏன் உங்களால பழனி கோயில பண்ண முடியல? ஒட்டுமொத்த கோயில பண்ண முடியல? செல்போன் நான் சாமியை கும்பிட போகும்போது தேவையில்லை சார், கருவறைக்குள்ள போகும்போது தேவையில்லை சார். ஆனால் செல்போனை நம்ம 10 பேர் போறோம், கூட்டத்தில் ஒருத்தர் மிஸ் ஆயிடுறான், எப்படி பிடிப்பீங்க? செல்போன் கீழே டெபாசிட் பண்ணிட்டு வந்து நான் எப்படி பிடிப்பேன்? நான் நிம்மதிக்கு தானே போறேன். நீ மைக்கில் எதுக்கு அனௌன்ஸ் பண்ற? கோயில்ல மூடி காணிக்கை செலுத்துவது பழனி ஆண்டவனுக்கு வெளியில் செலுத்தாதுன்னு எதுக்கு செலுத்துற? இன்னாரு காணாம போட்டான்னு எதுக்கு மைக்கு எதுக்கு அனௌன்ஸ் பண்ற? நான் நிம்மதிக்கு தானே கோயிலுக்கு போறேன், சப்தம் இல்லாம என்னுடைய குறைகளை ஆண்டவன்ட்ட பேசுறதுக்கு தான் நான் கோயிலுக்கு போறேன். நீ எதுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ற? அப்ப இதெல்லாம் யோசிக்கணும்ல, பகுத்தறிவோடு யோசிக்கணும் மந்திரி, பகுத்தறிவோட யோசிக்கணும். இதெல்லாம் நாங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சிக்கிறோம். அவரு பிஸியா இருக்காரு, பார்ப்போம், காலம் தீர்மானிக்கும். தொடர்பு கொண்டு பாத்தீங்களா? தொடர்பெல்லாம் கொண்டு பார்த்தாச்சு. அவர் பிஸியா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு தினசரி நாங்கெல்லாம் வெண்சாமரை வீச முடியாது,
எங்கள் கவனத்துக்கு வரதை நாங்கள் சொல்லுவோம். காலம் தீர்மானிக்கும், நேரம் தீர்மானிக்கும். இப்போ அடுத்த கேள்வியா பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா தோட்டத்தில் இருக்கக்கூடிய துளசி செடி போல் இன்னைக்கும் சில அதிகாரிகள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டை ஒன்று தெரிவிச்சிருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்து சமய அறநிலைத்துறையில் சில நேர்மையாளர் இருக்காங்க. கடந்த ஆட்சியில் பல பேர் பழிவாங்கப்பட்டாங்க. எங்கே இருந்தாலும் அரசு, அமைச்சர் சட்டவிரோதமாக சில செயல்கள் செய்யணும்னு சொன்னபோது கூட அதை பற்றி கவலைப்படலை. அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த அரசு, நீங்கள் சொல்லக்கூடிய தூய அரசுல முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். ஓகே, அது தேவையும் அல்ல. ஆமாம். ஆனால் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அறநிலையத்துறை ஹெட் ஆஃபீஸில் லீகலில் ராஜான்னு ஒரு கேரக்டர், இப்போ அவர் டிசி பதவி உயர்வாக இருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த ஆஃபீஸில் அவர் தான் அதிகார மையம். இந்த குயிக்கா யோசிக்கிறது, சட்டத்தில் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, ஐடியா அங்குராஸ் மாதிரி அப்படி ஒரு மனிதர் இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் அம்பிகான்னு இருக்காங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த துறையிலேருந்து வெளியேற்றினா, அந்த அலுவலகத்துல வெளியேற்றினா கொஞ்சம் உருப்படும். இதை விட கூடுதலா சொல்றேன், திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் இந்த துறையினுடைய செயலில் இருந்து பதவி மாற்றம் செய்யப்பட்டால், பணி மாற்றம் செய்யப்பட்டால் மேலும் இந்த துறை உருப்படும். ஆனா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானவங்க, ஒரு அரசுல பதவியில இருக்கிறவங்க, அவங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒருத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, அதனால அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அரசியல் புள்ளியா? அரசியல் இருக்கக்கூடிய புள்ளி, ஓ, அரசுக்கு ஆலோசனை சொல்லும் புள்ளி. ஓ, அவருடைய பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்க. அது முழமா, மீட்டரா, ஜானா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறார். தமிழகத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல இன்னைக்கும் தீர்க்க முடியாத முக்கியமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு தீர்வு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க? 40,000க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டுல திருக்கோயில் இருக்கு. இந்த திருக்கோயிலுடைய சொத்துக்கள் குறித்து முறையா இன்னும் ஆவணப்படுத்தணும். இந்த 40,000 சம்பந்தப்பட்ட கோவில்ல 10,000 சொத்து கோயில் காணாம். பல லட்சம் ஏக்கர் இருந்தது, அதுல பல லட்சம் ஏக்கர் காணாம். இப்ப எங்க மந்திரி பாத்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் புதிய குழு அமைச்சதா சொன்னாங்க. இந்த ராஜாபட்டு, திருப்பரங்குன்றம், பிச்சை குருக்கள், இவங்க 2 பேரை விட்டாச்சுன்னா இந்த தமிழ்நாட்டுல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இவங்க நினைப்பு. இவங்க கடந்த திமுக ஆட்சியில காக்கா பிடிப்பாங்க, இந்த ஆட்சியில ஈஸியா காக்கா பிடிப்பாங்க. அது முருகன் பார்த்துப்பான். அது இந்த நபர்கள் அதிகாரம், நான் சொன்ன ஆட்சி மாறி அதிகாரம் மாறலன்னு சொல்லி இந்த மாதிரி உள்ள கும்பாபிஷேக கான்ட்ராக்டர்கள் மீண்டும் இங்க வந்து 5 வருஷத்துக்கு இவர்களுக்கு வாழ்க்கை சொல்லுவாங்க. ஒண்ணு, இப்ப காணாமல் போன நிலங்களை கண்டுபிடிக்கணும், காணாமல் போன கோவில்களை கண்டுபிடிக்கணும். இத்தனை 1000 கோவில்களுக்கு நாங்க செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. 3000 கோவில்களுக்கு நாங்க கும்பாபிஷேகம் செய்ய போறோம்னு சொல்லிருக்காரு. இந்த மந்திரி ஒரு மந்திரி இல்ல, இன்னும் 5 இந்து சமய அறநிலையத்துறை மந்திரி போனாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள், அழிந்து போன கோவில்கள், புதுக்கோட்டையில, தஞ்சாவூர்ல, எல்லா மாவட்டங்களும், இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒவ்வொரு கல்லும் பேசும் சார், ஒவ்வொரு தூணும் பேசும் சார், ஒவ்வொரு சிற்பங்களும் பேசும் சார். இந்த கோவில்கள் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு போதிய அதிகாரிகள் இல்ல. ஒரு ஈவோ இருக்கிறாரா, அவருக்கு 40 கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அவர் எங்க ஓடுவாங்க? கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஆய்வு பண்ண முடியாது, மேலதிகாரியோட அழுத்தம். இப்ப நீங்க ஆபீஸ் விட்டு போயிட்டீங்கன்னா நைட் உங்களுக்கு மெசேஜ் போட்டு நாளை காலையில 11 மணிக்குள்ள அவங்க கோயில் சம்பந்தமான சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கொடுன்னு சொன்னா கொடுக்க முடியுமா? இந்த அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாயந்தரம் விட்டுருவாங்க. இந்த அதிகாரி ஒரு இஓவோ, ஏசியோ, டிசியோ, ஜேசியோ வீட்டுக்கு போனா நாளை காலை 11 மணிக்குள்ள இது மாதிரி வழக்குகள் உள்ள கோவில் விபரங்களை தருகனா எப்படி கொடுப்பாங்க? பிராக்டிக்கலா யோசிக்கணுமா? இப்போ அடுத்த கேள்வியா பாத்தீங்கன்னா, ஒருவேளை தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேச வாய்ப்புகள் கிடைத்தா முக்கியமான விஷயமா எதை பத்தி பேசுவீங்க? நான் நிச்சயமா மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நான் சந்திக்கிற சூழலை இறைவன் முருகன் உருவாக்கி கொடுப்பான். நிச்சயமா அது நடக்கும். நான் இப்ப உங்கள்கிட்ட திரு விஸ்வாட்ட என்னெல்லாம் கோரிக்கையா பேசணும், பேசாத விஷயங்களும் இன்னமும் இருக்கு. அதை அனைத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு முறையான மகஜரா கொடுத்து இதெல்லாம் நீங்க செய்யணுங்கிற வேண்டுகோளை நான் முன்வைப்பேன். நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, எந்த அரசுக்கும் நான் எதிரானவன் கிடையாது, எந்த மந்திரி மனிதருக்கும் நான் எதிரானவன் கிடையாது. நன்மை செய்கின்ற பொழுது பாராட்டக்கூடிய மனநிலை கொண்டவன். அதே நேரத்தில் தவறு செய்யும் போது அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல அரசுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதன். எப்பொழுதுமே தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒருவன் தான் நல்ல நண்பனாக இருக்க முடியும். அதன் அடிப்படையில் நான் குமரகுருபரன், பதிவுத்துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர் அறநிலையத்துறை, அமைச்சர் பத்திரப்பதிவு, அரசு அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மலையாளத்துல ஒரு பழமொழி உண்டு, சங்காதி நன்னங்கள் கண்ணாடி வேண்டான்னு. நண்பன் எப்படி சொல்லிட்டியோ அவனை மாதிரி தான் இருக்கும்,
அதுக்கு கண்ணாடி எல்லாம் தேவையில்லை. உன்னுடைய நண்பனை சொல், உன்னை பற்றி தெரியும்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல இந்த அரசு நல்லா இருக்கணும்னா நான் ஆதரிக்கிறேன், பாராட்டுறேன். ஆனால் தவறு செய்யும் பொழுது அது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மிக்க அமைச்சர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு. அதை நான் பொறுப்பா சொல்றேன். நீ வெறுப்பா பார்த்தேன்னா அதுக்கு நான் கிடையாது. ஐயா, உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விக்கு உண்மையாகவும் தெளிவாகவும் பதில் தந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி விஸ்வா. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.